விஜய் தான் வருவார். எல்லாருமே வந்து ஓல்டாகவே இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் போயிட்டு புது ஆள் வந்து தான் நம்ம எல்லாம் இது பண்ண முடியும். அதனால் நம்ம எல்லாம் புதுசு ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணால் அவங்க வந்து ஜெயிக்கலாம். நம்ம ஜெயிச்சா தானே புதுசு புதுசாக எல்லாமே பார்க்க முடியும். கண்டிப்பாக வருவார். பெறலாம். நீங்க எந்த ஊரு? பெண்ணலூர்பேட்டை. இப்போ எப்படி பாக்குறீங்க இந்த விஜயோட வருகை வந்து மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்க? வெற்றி பெறுவார். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. தளபதி தான் வருவார். அதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. எப்படி பாக்குறீங்க இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்கும். பட் அது வந்து ஒரு இன்சிடெண்ட்டு. அதுக்கு வந்து அவரும் காரணம் இல்லை, மற்றவங்க காரணமா அப்படின்றத நம்மளால் சொல்லவும் முடியாது. ஜஸ்ட் அவங்க மக்கள் வந்து குழந்தைங்கள கூட்டு போனது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. ஸோ கூட்டு போயிருக்காங்க, ஜஸ்ட் த இன்சிடென்ட். தெரியும், புரிஞ்சுக்கிற மக்களாக இருந்தால் கண்டிப்பாக புரிஞ்சுட்டு ஓட்டு போடுவாங்க தளபதிக்கு. இப்போ வந்து இவர் நேராக போய் பார்க்க மாட்டாரா அப்படின்னு விமர்சனம்லாம் வைக்கிறாங்க. அவர் கண்டிப்பாக போயிட்டு பார்க்குறேன்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் பார்க்க மாட்டேன்னு சொல்லலை இது வரைக்கும். நான் டைரெக்டாக போய் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், இவ்வளோ நாள் சந்திக்கலன்னாங்க. இப்போ சந்திக்கும் போது என்ன சொல்கிறாங்க, சென்னையில் கூப்பிட்டு தான் சந்திப்பாரா, ஏன் ஊரில் இவர் போய் சந்திக்க மாட்டாரா அப்படிங்கிறாங்க. அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் அவருக்கு தானே தெரியும். அங்கே எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றது போயிட்டு பார்த்தா தான் தெரியும். பார்க்கலாம். கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக விஜய் அண்ணா தான் வருவாங்க. கண்டிப்பாக ப்ரோ விஜய் தான் வருவார். அந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் பெருசாக ஆதரவு இல்லை. விஜய் மேலே அவர் எல்லாமே சொல்லிட்டார். அவர் மேலே என்ன தப்பு இருக்குது? அவர் வந்து கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, குழந்தைங்க, ஹார்ட் பேஷண்ட் யாருமே வரக்கூடாது. இவங்க மக்கள் தானே ப்ராப்ளம் பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் தான் காரணம் இதுக்கு முழுக்க முழுக்க. 41 குடும்பங்களையும் தத்தெடுத்துக்கிட்டாரு. இதை வந்து விமர்சிக்காங்க, ஏன் நேராக போய் பார்க்க மாட்டேங்காரா அப்படின்னு. ஆனால் பெர்மிஷன் கிடைக்கல. பார்க்குறாரு தான். நீங்கள் பார்க்குறாரு தம்ப. நாங்கள் ஆச்சு நான் அழுகுறோம். நான் எங்கள் ஸ்டாலின் தான் இந்த மாதிரிலாம் காரணம் பண்ண. விஜய்லாம் இந்த மாதிரி பண்ணுவாரா? எங்கள் மாமா அவரு கண்டிப்பாக வரும். விஜய் தான் வரணும். எங்கள் தலை தான் அவரு. எனக்கு மாமா அவரு. மாமா தான் ஜெயிப்பார். அதில் சொல்ல முடியும். சும்மா போயிங்க. சும்மா ஸ்டாலின் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. நாங்கள் என் வட்டச்சலர் வீட்டில் தான் இருக்கோம் ஸ்டாலின் இதில். ஆனால் எங்களுக்கு அவரை பிடிக்கவே இல்லை. எல்லாமே எங்களுக்கு விஜய் தான். விஜய் தான் ஜெயிக்கணும். அவர் தான் வரணும். மாநாடுக்கே நாங்கள் எவ்வளோ பணம் போட்டிருக்கோம் கேளுங்க. நாங்கள் அவ்வளோ ஜனத்தை இட்டுன்னு போனோம் எங்கள் ஏரியாவிலேருந்து. ஏன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் எதுக்குமே பாதிக்கப்படல. ஆனால் ஏதோ பண்ணியிருக்காங்க. தில்லுமுள்ளு நடந்துட்டுக்குது. தூத்தி விட்டுக்கிறாங்க. விஜய் வருவார். விஜய் வருவார். எல்லாரும் விஜய்க்கு தான். எல்லாருக்கும் போட்டு. இதுக்கு முன்னாடி நாங்கள் யாருக்கும் ஓட்டு போட்டதில்லை. அவர் அங்கிள் ஒரு அங்கிள் தான் போடுறீ. விஜய் தான். விஜய் தானே ஓட்டு. எப்படி இருந்தாலும் விஜய் கண்டிப்பாக வெற்றி பெறணும். வாய்ப்பு இருக்குது, நிறையவே இருக்குது. மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும். கரூர் விஷயத்துக்கு அப்புறம் விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு சம்பவம் கண்டிப்பாக இருக்குது. அது ஒரு சம்பவம் தான். அதுக்கு வந்து அவர் பொறுப்பாக முடியாது. அவர் பொறுப்பாகாட்டி கூட அந்த 41 குடும்பத்தையும் அவர் தத்தெடுத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இது சந்தோஷமான விஷயந்தான். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது எப்படி பார்க்குறீங்க? அதே விமர்சனம் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் சந்திக்காரு, இங்கே வர வச்சு சந்திக்காரு அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. அது பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் பார்த்து செய்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. அப்படி சொல்ல என்ன காரணம்? குடும்பத்தில் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் வந்து விஜய்க்கு ஆதரவு இருக்குல்ல? ஃபேமிலி சைடு விஜய் மட்டும் காரணமாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு அறிஞ்சு வராரு. இப்போ இந்த 41 குடும்பங்களை தத்தெடுத்துட்டாரு. இதையே வந்து எல்லா சேனலும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன் இவர் போய் பார்க்க மாட்டாரான்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நான் பார்க்குறேன்?
அவராக பார்க்கணுன்னு நினச்சேன்னா அந்த ஆனால் க்ரௌடுன்னு கட்டுப்படுத்த முடியாது சரிங்களா. ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்ட மக்களை அவர் சந்திக்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு பல தடைகள் இருக்குது, சதிகளுமே இருக்குது, எல்லா தடைகளும் இருக்குது சரிங்களா. அதனால் வந்து என்னென்னா அவரை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு தத்தெடுக்கிறேன்னா இது வரைக்கும் எந்த ஆட்சியிலுமே இந்த மாதிரி நடக்கலை. 40 குடும்பங்கள் தத்தெடுக்கிறதுனா சாதாரணமான விஷயம் கிடையாது. இது வரைக்கும் யாரும் இந்த அரசியல் கட்சியில் இந்த எந்த ஒரு இதுலேயும் 40 குடும்பம் தத்தெடுக்க யாருமே சொல்லவே இல்லை. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குடும்பத்துக்கான தேவையான எல்லாமே பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாருல்ல, அதுவே ஹைலைட் தாங்க. ஆனால் வெற்றி தானே விஜய்க்கு? வெற்றி தான் கண்டிப்பாக வரும். 2026 விஜய் முதல்வர் வரானா? டெஃபினெட்லி நான் கன்ஃபார்ம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யார் எதிர்பார்க்கலனாலும் சரி கண்டிப்பாக வருவார். இந்த 41 குடும்பங்களை தத்தெடுத்துட்டாரு. நாளைக்கு வந்து விஜய் மக்களை சந்திக்க வர்றாரு. இதை வந்து சில சேனல்களும் சில திமுக இவங்கெல்லாம் விமர்சிக்காங்க. எப்படி நான் பார்க்குறேன்? ஆனால் அவர் தடைகள் தாண்டி இவ்வளோ தூரம் அவ்வளோ எவ்வளோ எஃபெக்ட் போட்டார். பார்க்கணும், அவங்க வீட்டில் சொந்த ஊரில் போய் பார்க்கணும், ரொம்ப எஃபெக்ட் போட்டார். ஆனால் பட் நம்ம அரசாங்கம் அதுக்கு ஒத்துக்கலை. அதை தான் ஓப்பன் சேலஞ்ச் அவங்களுக்கெல்லாம். ஏன்னா அவர் போனாலே இருக்கிற இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறாங்க மக்கள். வந்து அவங்களுக்கு பக்கம் சாஞ்சிருவாங்களோன்ற பயத்திலே அவங்க அனுமதி கிடையாது. அதுக்காகவே இதெல்லாம் உடைக்கணுன்றதுக்காகவே தளபதி நாளுக்காக அவர்கிட்ட மீட் பண்ணுறாரு. அது மக்கள் சந்திக்கலன்றது சொல்கிறதெல்லாம் சுத்த பொய். அவர் சந்திக்க நிறைய ஏற்பாடு பண்ணார், நல்லா இது நிறைய எஃபெக்ட் நிறைய போட்டார். பட் நம்ம அரசாங்கம் அதுக்கு ஒத்துக்கலை, தடைகள் அனுமதி தரல. மெயினான ரீசனாக பாதுகாப்பு நாங்கள் தர முடியாது ஓப்பன் சேலஞ்சு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ அவரே முன்னெச்சரிக்கை எடுத்து அவங்கள பார்க்கணுன்ற ஒரு வெறியில் எங்கள் கிட்ட வராரு. கண்டிப்பாக விஜய் முதல்வர் ஆகிறாரோ இல்லையோ மக்கள் கன்ஃபியூஸாக இருக்காங்க எப்போதுக்கு. அரசியல்வாதிங்க தான். கண்டிப்பாக நான் விஜய்க்கு தான் போடுவேன், சும்மா ஒரு மாற்றத்துக்காக தான். ஆனால் இத்தனை வருஷமாக ஏடிஎம்கே தான் டிஎம்கேக்கு தான் போட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே போட்டோம். இப்போ சும்மா ஜஸ்ட்டு ஒரு அவர் வாய்ப்பு ஒரு விஷயம். எப்படின்னா அவர் வராரு, அவருக்கு மனசு வந்து கொஞ்சம் திருப்தியாகும், நம்மளுக்கு ஓட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குன்னு, வேறு ஒன்றும் இல்லை. எப்படி பார்க்குறீங்க? இந்த 41 குடும்பங்களையும் தத்தெடுத்துக்கிறாரு. இந்த 41 குடும்பங்களையும் தத்தெடுத்துக்கிறாரு. ஏன்னா கரூர் போக முடியும்னா இன்னொரு மண்டபம் கிடைக்கல, அதையே விமர்சனம் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? விமர்சனம் பண்ணலன்னா உங்களுக்கு ஜீரணம் ஆகிறது யாருக்கும், அது மக்களோட சுவாபம் தான். அதனால் எப்படின்னா விமர்சனம் பண்ணலைன்னா சாப்பாடு இறங்காது. யார் நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ அது நோண்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவர் நல்லது பண்ணுறாரோ இல்லை அவர் மனசில் என்ன இருக்குது அவருக்கு தான் தெரியும். யாருமே தெரிஞ்சு அந்த மாதிரி யாரும் அந்த சம்பவம் நடக்காது. சரி, நடந்திருக்கு. இது திரும்பி விமர்சனம் பண்ணி அந்த 41 குடும்பத்துக்கு யாருமே கஷ்டம் கொடுக்கலன்னா நல்லாயிருக்கும். ஓகே.